Hi dear students, today we are going to see the next chapter, chapter 33, indirect taxation. நம்ம லாஸ்ட் சாப்டரில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ்னா என்ன, அதனுடைய டைப்ஸ் ரெண்டு இருந்தது. அந்த என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்ட் டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் டைரக்ட் டேக்ஸை பற்றி அந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம பார்த்தோம். இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பார்த்தோம், டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ அந்த கன்சியூமர் கிட்ட இருந்து கவர்மெண்ட் கிட்ட டைரக்டாக பே பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டேக்ஸு டைரக்ட் டேக்ஸு. பட் இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ் என்ன, இந்த கன்சியூமர் கிட்டேருந்து கவர்மெண்ட் கிட்ட அந்த டேக்ஸு போய் சேரும். அதுக்கு நடுவில் ஒரு இன்டர்மீடியேட் இருப்பார். ஸோ அவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மேனுஃபேக்சரர். அதாவது கன்சியூமர் கிட்டேருந்து அது மேனுஃபேக்சர்கிட்ட போய் அது மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து கவர்மெண்ட்க்கு போகக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்டைரக்ட் taxes. Meaning of indirect tax. Indirect tax is levied on the goods and services. It is collected from the buyers by the sellers and paid by the sellers to the government. Since it is indirectly imposed on the buyers is called indirect tax. For example, GST, goods and service taxes, excise duty. இந்த வரிக்கு உரியவர் அந்த வரிச்சுமையை மற்றொருவர் மீது மாற்ற இயலுமானால் அது என்ன வரி அப்படின்னு பார்த்தா இன்டைரக்ட் டேக்ஸ். அதாவது அந்த டேக்ஸை வேற ஒருத்தர் மேலே மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன டேக்ஸ் அப்படின்னா இன்டைரக்ட் டேக்ஸ். அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பர்சன் ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோ. ஸோ அதில் ஒரு 300 ரூபாய் என்ன ஆயிருக்கு, இன்க்ளூட் ஆகிருக்கு, டேக்ஸு இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ அந்த டேக்ஸை அந்த சேல்ஸ் பர்சன் யார்கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ப்ராடக்டை வாங்கக்கூடிய கன்சியூமர் கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க. அதை வாங்கி அதை என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டுக்கு செலுத்துகிறாங்க. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா இன்டைரக்ட் டேக்ஸஸ்க்கு எக்ஸாம்பிள். தென் நெக்ஸ்ட் ஒன், difference between direct tax and indirect tax. The main difference between direct tax and indirect tax are given in the table. So base is direct tax, indirect tax. Meaning, if a tax levied on the income or wealth of a person is paid by that person directly to the government, it is called direct tax. அந்த டேக்ஸு யார் மூலமாக செலுத்துகிறாங்க, அந்த செலுத்தக்கூடிய நபர் அதை அவங்களுடைய வருமானமோ அல்லது சொத்து மீதோ செலுத்தக்கூடியது இருக்கும். ஸோ அதை டைரக்டாகவே கவர்மெண்ட்டுக்கு செலுத்துது. ஸோ அதுதான் என்ன டைரக்ட் டேக்ஸ். தென் இன்டைரக்ட் டேக்ஸ். இஃப் tax is levied on the goods or services of a person, is collected from the buyers by another person and paid by him to the government, it is called indirect taxes. இந்த மறைமுக வரி அப்படின்றது இந்த சரக்கு மற்றும் சேவைகளை அந்த பயன்படுத்தக்கூடிய நபர்கள் மீது விதிக்கப்பட்டு அது அரசோட மறைமுகமாக செலுத்தப்படுவது என்ன அப்படின்னா இன்டைரக்ட் டாக்ஸஸ். The next, incidence and impact. அதாவது வரி நிலைப்பாடு மற்றும் வரி தாக்கமும். And the falls on the same person imposed on the income of a person and paid by them same person. இதான் ஒரே நபரையே சென்றடையுது இது. Then indirect tax அப்படின்னா falls on different person imposed on the seller but collected from the consumers and paid by sellers. இது பல்வேறு நபர் மீது விழுது. Then next evasion, அதாவது ஏய்ப்பு.
வரி ஏய்ப்பு அப்படின்ட்டு பேர். Under direct tax, tax evasion is possible. வரி ஏய்ப்புக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது. பட் இன்டைரக்ட் டேக்ஸில் டேக்ஸ் எவாஷன் இஸ் மோர் டிஃபிகல்ட். இங்கே வரி ஏய்ப்புக்கான வாய்ப்பு மிக குறைவு. தென் நெக்ஸ்ட் ஒன், இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். டைரக்ட் டேக்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் த இன்ஃப்ளேஷன். இந்த டைரக்ட் டேக்ஸு அந்த பணவீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவுது. பட் இன்டைரக்ட் டேக்ஸஸ் கான்ட்ரிபியூட்ஸ் டு இன்ஃப்ளேஷன். இந்த மறைமுக வரி அப்படின்றது அந்த பணவீக்கத்தை ஊக்குவிக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், shiftability. It cannot be shifted to others. டைரக்ட் டேக்ஸில் இது என்ன ஆகாது, யாருக்குமே ஷிஃப்ட் பண்ண முடியாது. பட் இன்டைரக்ட் டேக்ஸில் இட் கேன் பி ஷிஃப்டட் டு அதர்ஸ். இது மூலமாக மாற்ற முடியும் வரிய வேற ஒருவருக்கு. த நெக்ஸ்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ டைரக்ட் டேக்ஸுக்கு எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ், கேபிட்டல் கெயின் டேக்ஸ், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ், பர்ச்சேஸ் டேக்ஸ். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா டைரக்ட் டேக்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ். தென் இன்டைரக்ட் டேக்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அண்ட் எக்ஸைஸ் டியூட்டி. இது ரெண்டும் இன்டைரக்ட் டேக்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் டாபிக், goods and service tax, GST. It meaning goods and service tax is the tax imposed on the supply of goods and services. It is a destination based consumption tax and collected on those value added items at each stage of supply chain. A manufacturer in India need not pay GST wherever he or she manufactures. GST is applicable to all goods and services except alcohol and specified petroleum products. GST Act has proposed 4 tax rates, that is 5%, 12%, 18% and 28%. இந்த சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படின்னா அந்த சேவைக்கு நகரும் போது விதிக்கப்படக்கூடிய வரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு சேருமிடம் சார்ந்து நுகர்வு வரியை மற்றும் அளிப்பு சங்கிலியுடைய ஒவ்வொரு படிநிலையிலும் இது காட்டப்பட்ட மதிப்பு மீது வசூலிக்கப்படுது. ஸோ இந்தியாவில் இந்த உற்பத்தியாளர்கள் எங்கு உற்பத்தி செய்தாலும் அந்த ப்ராடக்டை அண்டு சர்வீஸையும் அதுக்கு வரி செலுத்த தேவையில்லை. இது இந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வரி அப்படின்றது என்ன, டேக்ஸ் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்கஹால், ஸ்பெசிஃபைட் பெட்ரோலியம் ப்ராடக்ட், அதை தவிர மீதி அனைத்து பொருட்களுக்கும் இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இருக்குது. அது 4 விதமாக இருக்குது. ஸோ அது எப்படின்னா 5% பே பண்ணணும், 12% பே பண்ணணும், 18% பே பண்ணணும் அண்ட் 28% பே பண்ணுற மாதிரி 4 விதமாக பிரிச்சிருக்காங்க. தென் traders having annual turnover within a state below rupees 20 lakhs are exempted from GST. These small traders need not register under GST, but the traders having interstate business should register and pay GST even the turnover is below 20 lakhs. Special provisions are there in the GST Act for 8 northernest state and Himachal Pradesh, Uttarakhand and Jammu and Kashmir. இந்த ஒரு மாநில எல்லைகள் 20 லட்சத்துக்கு குறைவாக விற்பனை செய்த அந்த வணிகர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு பெறுகின்றனர். இந்த சிறிய வணிகர்கள் அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வரியில்
கீழ் பதிவு செய்ய தேவையில்லை. ஆனால் இது மாநிலங்களுக்கு இடையே வியாபாரம் செய்ய, இந்த மாநிலங்களுக்கு இடையே வியாபாரம் செஞ்சாங்கன்னா என்ன பண்ணுறாங்க, அந்த வணிகர்கள் அவங்களுடைய ப்ராடக்டுடைய ரேட் எவ்வளோ இருக்கணும், 20 லட்சத்துக்கு கீழே இருந்தாலும் சரக்கு மற்றும் சேவை வரியை என்ன பண்ணணும், அந்த வரியின் கீழே பதிவு செஞ்சு அதை செலுத்த வேண்டும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது 2 மாநிலங்களுக்கு இடையே நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுனால. ஸோ இதுவே நார்த் சைடில் என்ன பண்ணுறாங்க, அந்த வடகிழக்கு மாநிலத்தில், அதாவது ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர் போன்ற இந்த மாதிரி மாநிலத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் சட்டத்தில் சிறப்பு ஒதுக்கீடு வழங்கப்பட்டது இந்த ஸ்டேட்டுகள், இந்த இதுக்கெல்லாம் ஊருக்கெல்லாம். தென் நெக்ஸ்ட் ஒன், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். GST Act was passed on April 12, 2017. GST came into effect from 1st July 2017. It is the single biggest tax reforms since independence. Several countries like Russia, Canada, Australia, Singapore, China, etc. have already introduced GST. இந்த சரக்கு மற்றும் சேவை வரி இந்த சட்டம் 2017 ஏப்ரல் 1 கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ 2017 ஜூலை 1 நடைமுறைக்கு வந்தது இது. ஸோ அந்த சுதந்திரத்திற்கு பிறகு இதுவே ஒரு மிகப்பெரிய ஒற்றை வரி சீரமைப்பாக இருக்குது. எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜிஎஸ்டி. இந்த ரஷ்யா, கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், சைனா போன்ற நாடுகள்லையும் இது ஏற்கனவே இந்த டாக்ஸு பயன்படுத்திட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு, the right to levy tax is derived from the Constitution of India to permit the center and the state to levy taxes on the same goods and services needed unique amendment to the Constitution. Accordingly, 101st Constitution Amendment Act 2016 was passed and the President's acceptance was received on September 8, 2016. Under this act, GST Council, a constitutional body, was to be formed to implement GST. இந்த இந்திய அரசமைப்பிலிருந்து இந்த வரி விதிக்கக்கூடிய உரிமை பெறப்பட்டிருக்கு. இந்த சரக்கு மற்றும் சேவைகளுடைய வரி விதிகளை சுமத்த இந்த மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு அனுமதி வழங்க அரசியலமைப்பில் தனி சட்ட திருத்தம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ செப்டம்பர் 3, 2016 இந்த குடியரசுத் தலைவரால் அந்த ஒப்புதல் வழங்கப்பட்டது இந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில். ஸோ 2016 101 படி இந்த சட்டம் இயற்றப்பட்டது. ஸோ இந்த சட்டத்தில் இந்த சரக்கு மற்றும் சேவை, அதாவது இந்த கூட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸுக்கு உண்டான இந்த குழுமத்தில் இந்த அரசியலமைப்பு குழுமம் சரக்கு மற்றும் சேவை சர்வீஸ் அண்ட் டேக்ஸ் வரியை நடைமுறைப்படுத்த தோற்றுவிக்கப்பட்டது. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2016 அது கொண்டு வந்தாங்க. தென் நெக்ஸ்ட்டு, கைண்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. GST is of 3 kinds: CGST, SGST or UGST and IGST. So first one, CGST, Central Goods and Service Tax, imposed and collected by the central government on all supply of goods within a state. It means intrastate. Under CGST Act 2017. ஸோ அப்போ சிஜிஎஸ்டி அப்படின்னா இந்த சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் 2017 படி இதை ஒரு மாநிலத்துக்குள்ளே அளிக்கப்படும் சரக்குகள் மீது மத்திய அரசால் சுமத்தப்பட்டு வசூலிக்கப்படக்கூடிய வரி, அதாவது மாநில அரசில் சுமத்தப்படக்கூடியது, ஆனால் இது அளிக்கப்படக்கூடிய வரி. ஆனால் இது யார் மூலமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக நமக்கு வருது. தென் நெக்ஸ்ட்டு, SGST, State Goods and Service Tax, imposed and collected by the state government under State GST Act,
தமிழ்நாடு ஜிஎஸ்டி ஆக்ட் 2017 பாஸ்டு பை தமிழ்நாடு கவர்மெண்ட். இந்த தமிழ்நாடு சரக்கு மற்றும் சேவை வரி இந்த 2017 கீழே இந்த மாநில அரசால் சுமத்தப்பட்டு வசூலிக்கப்படக்கூடிய வரியா இருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் UGST, Union Territory Goods and Service Tax, imposed and collected by the 5 Union Territory Administration in India under UGST Act 2017. இந்த UGST சட்டம் இந்த 2017 கீழ் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசத்தில் இது சுமத்தப்பட்டு வசூலிக்கப்படக்கூடிய வரியாக இருக்கு. தென் நெக்ஸ்ட்டு IGST, Interstate Goods and Service Tax, imposed and collected by the central government and the revenue shared with the states under IGST Act 2017. இந்த IGST சட்டம் 2017 கீழே இந்த மத்திய அரசால் சுமத்தப்பட்டு மற்றும் வசூலிக்கப்பட்டு மாநில அரசுகளுக்கு இடையே வருவாயே பகிர்ந்து கொள்ளப்படுது. Then IGST on export. All exporters are treated as interstate supply under GST. Since export are zero rated, GST is not imposed on all goods and service exported from India. Any import credit paid already on exports will be refunded. இந்த IGST எக்ஸ்போர்ட்டை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது எல்லா எக்ஸ்போர்ட்டுக்கும் இன்டர்ஸ்டேட் சப்ளை மூலமாக இருக்குது அண்டர் ஜிஎஸ்டி மூலமாக தான் போகுது. இந்த சின்ஸ் எக்ஸ்போர்ட் ஆர் ஜீரோ ரேட்டட், எக்ஸ்போர்ட் ஜீரோ ரேட்டாக இருந்தாலும் அந்த ஜிஎஸ்டி நாட் இம்போஸ்டு, ஜிஎஸ்டி என்ன பண்ண மாட்டாங்க, நாட் இம்போஸ்டு ஆன் ஆல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். எனி இம்போர்ட் கிரெடிட் பெய்டு, ஸோ ஏற்கனவே ஏதாவது கிரெடிட் பெய்ட் பண்ணியிருந்தா அதை என்ன பண்ணிடுவாங்க, ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. தென் நெக்ஸ்ட் டாபிக் GST Council. The GST Council will oversee the implementation of the GST, but the Central Board of Excise and Customs is responsible for administration of the CGST and IGST Acts. The Council makes recommendations on rate of GST, apportionment of IGST, exemptions, model GST laws, etc. இந்த சரக்கு மற்றும் சேவை வரி அந்த குழுமத்தில் அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்க்கு அந்த வரி நடைமுறைப்படுத்துவதை மேற்பார்வை செய்யும். ஸோ ஆனால் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு மற்றும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரி ஆகிய கட்டணத்தை நிர்வகிக்க பொறுப்பு இந்த மத்திய கலால் மற்றும் சுங்க வரி வாரியத்திடம் இருக்கு. இந்த குழுமமானது அந்த சரக்கு மற்றும் சேவை கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வரிய டேக்ஸை அந்த வீதங்கள் எவ்வளோ பர்சன்டேஜோ அதில் மாற்றம், அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸில் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடியது, அது வரி விலக்கு போன்றவற்றிற்கும் பரிந்துரை செய்து. Then the chairman of the council is Union Finance Minister. The Minister of State in the Finance Ministry and all finance ministers of the state government shall be its members. The central government shall have 1/3 of voting power and all state government shall have 2/3 of voting power. All decisions of the council can be passed only with 3/4 of the total votes. Each state has one vote irrespective of its size or population. 24 council meetings were held until 2017. The மத்திய அரசு நிதி அமைச்சர் சரக்கு மற்றும் சேவை வரிகள் குழுமத்தில் அந்த தலைவராக இருக்கிறார். இந்த மத்திய நிதி அமைச்சகத்தில் இந்த இணை அமைச்சர் மற்றும் அனைத்து மாநிலங்கள்லேயும் அந்த நிதி அமைச்சர் இதன் மூலமாக அந்த உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அந்த மத்திய அரசில்
1/3 வாக்களிக்கக்கூடிய உரிமையையும் மாநில அரசில் 2/3 வாக்களிக்கக்கூடிய உரிமையும் பெற்றுள்ளனர். ஸோ இந்த குழுமத்தில் அனைத்து முடிவுகளும் மொத்த வாக்குகளில் 3/4 பங்குகள் இருந்தால் மட்டும்தான் இது இயற்றப்படும். ஒவ்வொரு மாநிலமும் ஒரு வாக்கு பெற்றுள்ளன. Apart from the GST Council, GST Secretariat was formed with the following officials. The Secretary will be appointed as the ex-office Secretary to the GST Council. The சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தில் பதவி வழி செயலராக இந்த வருவாய்த்துறை செயலர் நியமிக்கப்படுவார். யார் நியமிக்கப்படுறாங்க? இந்த வருவாய்த்துறை செயலர் நியமிக்கப்படுறார். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், த chairperson Central Board of Excise and Customs will be a permanent invite. இந்த மத்திய கலால் மற்றும் சுங்கவரி வாரியத்தின் தலைவர் இந்த நிரந்தர அழைப்பாளராக இருக்கிறார். Then one post of additional secretary to the GST. இந்த சரக்கு மற்றும் சேவை வரியுடைய கூடுதல் செயலர். The next one, 4 posts of commissioner and the GST Council Secretariat will also be created. இந்த சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தில் செயலகத்தில் 4 ஆணைகளுக்கான பணியிடம் தோற்றுவிக்கப்படுது. ஸோ இப்போ எங்கன்னா 4 பணியிடம் இங்கே தோற்றுவிக்கப்படுது. தென் நெக்ஸ்ட்டு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் CGST, SGST and IGST. So first meaning, CGST means Central Goods and Service Tax to replace the existing tax like service tax, excise, etc. and it is levied by central government. இந்த மத்திய அரசால் சுமத்தப்படுது. இந்த சேவை வரி மற்றும் உள்நாட்டு வரி போன்றவற்றை மாற்றாக உள்ளது. Then SGST. SGST means State Goods and Service Tax replace the existing tax like sales tax, luxury tax, entry tax, etc. and it is levied by the state government. இது மாநில அரசால் சுமத்தப்படுது. இது விற்பனை வரி, ஆடம்பர வரி மற்றும் நுழைவு வரிகளுக்காக மாற்றாக உள்ளது. Then IGST. IGST refers to the Integrated Goods and Service Tax and it is a combined form of CGST and IGST and it is levied by central government. இது மத்திய அரசால் சுமத்தப்படுது. IGST அப்படின்றது ஒரு ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரியாக இருக்குது. இது CGSTயோ SGSTயோ இணைந்த முறையாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் CGST யார் கலெக்ட் பண்ணுறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கலெக்ட் பண்ணுறாங்க. SGSTயை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கலெக்ட் பண்ணுறாங்க அண்ட் IGSTயை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கலெக்ட் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட்டு அப்ளிகபிலிட்டி. இது எங்கெங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரா ஸ்டேட் சப்ளையில் இது அப்ளிகபிள் ஆகும். தென் SGST இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை தான், அதுவும் அப்ளிகபிள் ஆகும். தென் IGST இது எங்கே அப்ளை ஆகும்? இன்டர் ஸ்டேட்டில் அப்ளை ஆகும். தென் ரெஜிஸ்ட்ரேஷன். CGST no registration till the turnover crosses 20 lakhs. ஸோ இப்போ CGST என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அது 20 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும். தென் SGST no registration till the turnover crosses 20 lakhs. It means 10 lakhs for North Eastern states. இந்த விற்பனை வரி 20 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும். அந்த பதிவு செய்ய தேவையில்லை. இது நார்த் சைடில் மாநிலங்களுக்கு அது 10 லட்சமாக இருக்கும். தென் IGST registration is mandatory. இந்த பதிவு செய்தல் கட்டாயம். Then next, compensation. The dealer can use the benefit up to 75 lakh under the compensation scheme. இந்த வணிகர் 75 லட்சத்துக்கு வரைக்கும் இந்த தொகுப்பு திட்டத்தின் கீழே பயனடையலாம். யார் அப்படின்னா இந்த வணிகர்கள், அதாவது டீலர்கள் அவங்கெல்லாம். தென்
SGST, the dealer can use the benefit up to 75 lakhs under the compensation scheme. இந்த வணிகர்கள் 75 லட்சம் வரைக்கும் தொகுப்பு திட்டத்தின் கீழே பயனடையலாம். Then IGST, the compensation scheme is not applicable and interstate supply. இந்த தொகுப்பூதிய திட்டம் இந்த மாநிலங்களுக்கு இடையே அளிப்பு இது பொருந்தாது. These are all the difference between CGST, SGST and IGST. Then next topic, objectives of GST. First objective, the foremost objective of GST is to create a common market with uniform tax rate in India. One nation, one tax, one market. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன நெக்ஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டியுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் சமமான வரி வீதத்தை தோற்றுவிக்கிறது இந்த சரக்கு மற்றும் சேவை வரியோட முதன்மை நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நாடு அதாவது ஒரு வரி ஒரு சந்தை அப்படின்னு இருக்கணும். ஒரு நேஷன், ஒன் டேக்ஸ் அண்ட் ஒன் மார்க்கெட். The next, to eliminate the cascading effect of taxes, GST allows set of prior taxes for the same transactions as input tax credit. ஸோ இந்த வரியோட விழுத்தொடரா இந்த விளைவினை தவிர்க்க இந்த சரக்கு மற்றும் சேவை வரி முன் செலுத்திய வரியை சரிகட்டி அது அமையுது. ஸோ அதாவது இந்த உள்ளீடு வரி மூலமா. தென் நெக்ஸ்ட், டு பூஸ்ட் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ், த ஜிஎஸ்டி ஆல்ரெடி கலெக்டட் ஆன் த இன்புட்ஸ் வில் பி ரீஃபண்டட் அண்ட் தஸ் there will be no tax on all exports. இந்த ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறதுக்கு இந்த வசூலிக்கப்பட்ட உள்ளீட்டு வரி திரும்ப வழங்கப்படுது. எனவே அந்த ஏற்றுமதி மீது இந்த டாக்ஸ் கிடையாது. Then next, to increase the tax base by bringing more number of taxpayers and increase tax revenue. இந்த வரி அடிப்படையே அதிகரித்தே இந்த வரி செலுத்துபவர்களுடைய எண்ணிக்கை மற்றும் வரி வருவாய் அதிகரிக்கப்படுது. தென் நெக்ஸ்ட் ஒன், டு சிம்பிளிஃபை டாக்ஸ் ரிட்டர்ன் ப்ரொசீஜர்ஸ் த்ரூ காமன் ஃபார்ம்ஸ் அண்ட் அவாய்டன்ஸ் ஆஃப் விசிட்டிங் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த வரி அறிக்கை இந்த வழிமுறைகளை எளிமையாக்க இந்த பொதுவான படிவங்களை வழங்கப்பட்டுள்ளது. இந்த வணிக வரி அலுவலர்களுக்கு இந்த செல்லும் நிலை தவிர்க்கப்பட்டுள்ளது. வணிக வரி அலுவலர்களுக்கு இது செல்லக்கூடிய நிலை தவிர்க்கப்பட்டது. Then last objectives, to provide online facilities for payment of taxes and submission of forms, goods and service network, a robust information technology system has been created for the operation of GST. இந்த இணையதள வரி செலுத்த மற்றும் படிவங்களை சமர்ப்பிக்கிறதுக்கு இந்த சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு இந்த வலை அமைப்பு என்ற அமைப்பில் தோற்றுவிக்கப்பட்டிருக்குது. These are all the objectives of GST. Then next, benefits of GST. Under that first point, to the society and country. So under the first one, unified common nation market will attract more foreign investment. GST has integrated the economy of all state and union territories. The சரக்கு மற்றும் சேவை வரி சீரான தேசிய சந்தை அந்நிய முதலீட்டை ஈர்க்கிற வகையில் அனைத்து மாநிலங்களுக்கும் மற்றும் யூனியன் பிரதேசத்துக்கும் இந்த பொருளாதாரத்தை ஒன்றிணைக்குது. The next one, it brings parity in taxation among imported goods and Indian manufactured goods. All imported goods will be charged with
IGST, which will be more or less equivalent to the total of CGST and SGST levied on manufactured goods. Removal of several taxes will make the price of Indian product more competitive at a world market. இந்த இறக்குமதி சரக்கு மற்றும் இந்தியாவில் உற்பத்தி செய்த சரக்குகளுக்கிடையே வரி விதிப்பில் சமநிலையை கொண்டு வருது. The next, it will boost manufacturing, export, GDP, leading to economic growth through increase in economic activity. இந்த உற்பத்தியில் ஏற்றுமதியை ஊக்குவிக்குது. The next, creation of more employment opportunities which will result in poverty eradication. இந்த அதிக வேலைவாய்ப்பை ஏற்படுத்துறது மூலமாக இந்த வறுமையை ஒழிக்குது. The next, it will bring more tax compliance and increase revenue to the government. இந்த வரி இணக்கத்தை அதிகரித்து அரசாங்கத்திற்கு வருவாயை அதிகரிக்குது. The next, it is transparent and will improve India's ranking in the ease of doing business in the world. இது வெளிப்படையானது மற்றும் உலக அளவில் இந்த வியாபார எளிமையில் இந்தியாவுடைய தரத்தை மேம்படுத்துது. The next, uniform rate of tax will reduce tax evasion and a rate arbitrage between states. இந்த சீரான வரி வீதத்தில் இந்த வரி ஏய்ப்பு மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான வரி வீத வேற்றுமையை இது குறைக்குது. These are all the first benefit to the society and country. The next benefit to business community. First one, simpler tax system with fewer exemptions. 17 taxes were abolished and one tax exists today. இந்த 17 வரிகள் நீக்கப்பட்டு அவை அனைத்து ஒரே விதமான வரி அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இது சில வரி விலக்குகளை கொண்டு எளிமையான வரி முறையாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், input tax credit will reduce cascading effect of taxes. Reduction in average tax burden will encourage manufacturers and help make in India combine and make India as a manufacturing hub. இந்த உள்ளீட்டு வரி இந்த வரியுடைய விழுத்தொடராக விளைவினை குறைக்குது. சராசரி வரி சுமை குறையிறது மூலமாக அந்த உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்குது. அதன் மூலமாக இந்தியாவில் அந்த உற்பத்தி என்ற திட்டத்துக்கு உதவுது. தென் நெக்ஸ்ட்டு, common procedures, common classification of goods and services and timelines will lend greater certainty to taxation system. இந்த பொதுவாக வழிமுறைகள் இந்த சரக்கு மற்றும் சேவைகளுக்கு பொதுவான வகைப்பாடாக இருக்குது. இந்த வரி விதிப்பு முறைக்கு நிலைத்தன்மையை வழங்குது. The next, GSTN facility will reduce multiple record keeping, lesser investment in manpower and resources and improve efficiency. இந்த சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு வலையமைப்பில் இந்த பல்வேறு பதிவேடுகள் பராமரிப்பை குறைக்குது. இந்த மனித சக்தி மற்றும் வளங்களில் முதலீடு குறைவதன் மூலம் இந்த திறன் மேம்பாடு அடையுது. The next, all interactions will be through common GSTN portal and will ensure corruption free administration. இந்த அனைத்து நடவடிக்கைகளும் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு வலையமைப்பில் அதாவது GSTN மூலமாக நடைபெறுதா அதில் ஊழலற்ற நிர்வாகத்துக்கு உறுதுணை செய்கிறது. The next one, uniform prices throughout the country, expansion of business to all state is made easy. இந்த நாடு முழுவதும் ஒரே சீரான விலையை தருது. அனைத்து மாநிலங்களிலும் வியாபார விரிவாகத்தை எளிதாக்குது இதன் மூலமாக. These are all the to business community. Second benefit. Then next benefit to consumers. First one,
input tax credit allowed will lower the price to the consumers. இந்த உள்ளீட்டு வரி நுகர்வோருக்கான விலையை குறைக்குது. The next, all small retailers will get exemption and purchases from them will cost less for the consumers. அனைத்து சிறு சில்லறை வணிகர்கள் வரி விலக்கு பெறுகிறார்கள். அதன் மூலம் அந்த நுகர்வோருடைய செலவு குறையுது. These are all the benefits of GST. The next, disadvantages of GST. Besides the above listed advantages, the GST is also criticized for many reasons. The disadvantages of GST are stated below. First one, several economists says that GST in India would impact negatively on the real estate market. It would add up to 8% to the cost of new homes and reduce demand by about 12%. இந்த பல்வேறு பொருளாதார நிபுணர்கள் இந்த சரக்கு மற்றும் சேவை வரியை இந்தியாவில் நிலைச்சொத்து சந்தையில் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க என சொல்கின்றனர். Then another criticism is the CGST, SGST are nothing but new names for Central Excise or Service Tax, VAT and CST. Hence, there is no major reduction in the number of tax layer. இந்த மற்றொரு திறனாய்வு இந்த மத்திய சரக்கு மற்றும் சேவை வரிகள், மாநில சரக்கு மற்றும் சேவை வரிகள் என்பது இந்த மத்திய கலால் வரி, சேவை வரி, மதிப்பு கூட்டப்பட்டது VAT அதாவது மற்றும் மத்திய விற்பனை வரிகள் மற்றொரு பெயர் என கூறப்படுது. The next, a number of retail products currently have only 4% tax on them. After GST, governments and clothes could become more expensive. இந்த சில்லறை பொருட்கள் மீது தற்போது 4% வரி மற்றும் சுமத்தப்படுது. இதனால் இந்த வரிக்கு பின்பு ஜவுளி பொருட்கள் விலை அதிகரித்துள்ளது. The next one, the aviation industry would be affected. Service tax on airfares currently range from 6 to 9%. With GST, this rate will suppose 15% and effectively double the tax rate. The வான் பயணத்துறை பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. வான் பயண கட்டணங்கள் மீது சேவை வரி 6 முதல் 9% வரை உயர்ந்திருக்கு. 6%லேருந்து 9% வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போது அந்த ப்ராடக்ட் அண்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு விதிப்பின் காரணத்தால் இந்த கட்டணம் 2 மடங்காக அதிகமாக ஜிஎஸ்டி வந்ததால் அதனுடைய ரேட் எப்படி இருக்குது, 2 மடங்காக அதிகரிச்சிருக்கு. தென் லாஸ்ட் பாயிண்ட், adaptation and migration to the new GST system would involve teething trouble and learning for the entire ecosystem. இந்த சரக்கு மற்றும் சேவை வரிகள் அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மற்றும் அதனுடைய இடம்பெயர்தல் இடர்பாடுகளை கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த disadvantages of GST. Okay, dear students, now we complete the chapter 33. Not only the chapter 33, now we complete all syllabus. Okay, dear students, thank you for listening my class, and we will meet in some other subject class.